திரு அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜக தலைவர் ஆன பிறகு டிஎம்கே ஃபைல்ஸ் என 3 முறை வெளியிட்டார். அதில் முதல் முறையிலேயே கிட்டத்தட்ட ஒரு 16 தலைவர்களுக்கு ஜாஸ்திலாம் இல்லைம்மா, ஒரு 2.6 லட்சம் கோடிக்கு சொத்துக்கள் இருப்பதாக கணக்கு கொடுத்திருந்தார். அதில் திரு டிஆர் பாலுவுக்கு 21 கம்பெனிகள் இருப்பதாகவும் அதில் 10,000 கோடிக்கு மேலே டிஆர் பாலுவுக்கு சொத்து இருக்கிறது என்று போட்டார். பட் அண்ணாமலை சரியாக கொடுத்தாரான்னா எனக்கு கொஞ்சம் சந்தேகம் உண்டு. ஏன்னா இப்போ உதாரணமாக KN நேரு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அண்ணாமலை கொடுத்துருந்த டிஎம்கே ஃபைல்ஸில் அவருக்கு 2,500 கோடி என்று சொல்லிட்டு அதில் 2,000 கோடி திருச்சியைச் சேர்ந்த தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் குரூப்பை காட்டியிருந்தாங்க. தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் குரூப்பு எதுன்னு ஃபேமஸ்னால் இப்போ கிட்னி திருட்டில் மாட்டின கம்பெனி. பட் அது இல்லாமல் அந்த KN நேருடைய தம்பி டிவிஹெச் குழுமம் சென்னையில் கட்டியிருக்கிற ப்ராஜெக்ட் 50,000 கோடிக்கு என்னால் காட்ட முடியும். ஆனால் அண்ணாமலை 2,500 அதுவும் 2,000 கோடி அதுதான் காட்டியிருந்தார். பட் ரொம்ப கம்மியாக தான் காட்டியிருந்தார் KN நேரு கேஸில், ஏன்னு தெரியல.